பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைங்களே, 21 நாள் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் 18வது நாள் உபவாசம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தினார். சித்தூர்ல இருந்து AP ஜான் வந்தாங்க. கர்த்தர் வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். இன்னைக்கு 19வது நாள் உபவாசம். இன்னைக்கு யார் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கரூர் பகுதியிலிருந்து பாஸ்டர் மார்க் அவர்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். அவர்களை கொண்டுதான் கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் என்னுடைய பைபிள் காலேஜ் நண்பன். அவர் நான் அவர் ஒரே காலேஜில் படிச்சு பாஸ்டர் ஆர்டினேஷன் வாங்கி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார். அவர் நாளைக்கு வரப்போறார். நாளைக்கு வாங்க. நல்ல வரம் பெற்ற ஒரு தேவ மனுஷன். கர்த்தர் அவர் வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 143வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். பிரியமானவர் தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறாங்களா? வியாதியோ, பலவீனமோ, மந்திரங்களோ, பில்லி சூன்யங்களோ, ஏவல்களோ, சாத்தானுடைய கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை பலவீனப்படுத்தி உங்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சத்துருக்களுக்கு நீங்கள் தப்புவித்துக் கொள்வதற்கு ஆண்டவரை புகலிடமாய் கொள்ளுங்க. கர்த்தரை நீங்க புகலிடமா கொண்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமா நீங்க வைத்து கொண்டீங்கன்னா, சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துருங்களை எதிர்க்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயக்கொடியாய் கூட இருந்து ஒரு பெரிய வெற்றியை வெற்றியை காணும்படி கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தரை புகலிடமா கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிப்பார். சரிங்களா? ஆண்டவரை புகலிடமா கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஜெபிக்கலாமா? தகப்பன், இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அக்கினி வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா. உம்மை புகலிடமாய் கொள்வதற்காக ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடி வருகிறோம். உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். தகப்பனே, எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் எங்களுக்கு புகலிடமாய் இருந்து எங்கள் சத்துருக்களுக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும். ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. அற்புத அடையாளங்களை செய்யுங்க. உங்க நாமம் மையப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மூடி மறைங்க. அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தரை புகலிடமாய் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.